தலையெழுத்தை திருத்த தமிழக வெற்றி கழகம் அமைக்க தர்மத்தாயின் வருக 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 வரவேற்கிறோம். விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான், தலை தப்பு நடந்தா உருமுச்சுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா தளபதிக்கே பணத்தை சேர்க்கும் இந்த அரசியல் ஒரு தலைவர் வரானே காசை வாங்கி ஒண்ணு ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே தமிழ் பொங்காடா இந்த வெங்கை பின் வாங்காடா வச்சவன்டா நான் தன்னந்தனியாளு நீயால கொஞ்சம் நோக்குந்தேன்னா நீங்க மகிழ்ச்சி முழுக்க அல்ல, தமிழ்நாடு முழுக்க அல்ல, முழுக்க ஒற்று நோக்கும் ஒரு தலைவரின் பொற்கரங்கள் அறிக்கை வெளியீடு விழா நடைபெறுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுக்கு தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை. நன்றி. உலகம் முழுக்க 196 நாடுகளில் தமிழர்களும் தமிழ்தான். அந்த தமிழ் தாயை வாழ்த்தும் தருணம் இது. அவர்களின் தமிழ் தாய் வாழ்த்து எழுந்து நின்று சேர்ந்து இசைப்போம். நீராரும் நிலமடந்தை கெழொழுகும் சீராரும் வதனமென திகழ்பர திக்கனமும் திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனமுமே அத்திலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பேரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நன்றி. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி வாசிப்பிற்காக சகோதரி மயூரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து
தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பாடல். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி, மத, பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மொழி பாலினமது சமமென புது யுகம் பிறந்திட, நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரமடைந்திட, அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட, நமது உரிமை நமது பெருமை தரங்க இணைய மாறும் நிலைமை பயனுற பெண்
அனைவரும் அமரலாம். அனைவரும் அமரவும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் அறிக்கை வெளியீடு அல்ல தமிழ்நாட்டின் சரித்திரத்தையே திருத்த போகிற திருப்பு முனை வெளியீடாக மாறி இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணம் என்ன சொல்ல போகிறார், எது சொல்ல போகிறார் என ஒட்டுமொத்த உலகமும் தவம் இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் சான்றோரையும் ஆன்றோரையும் வருக வருக என வரவேற்பதற்காக இந்த மனிதர் நடைப்பயிற்சி செய்யும் வீடியோவையே மில்லியன் கணக்கில் பார்க்கிறார்கள் என்றால் மக்களின் அன்பை எப்படி சம்பாதித்து இருப்பார் என்று பாருங்கள். தளபதியின் தளபதி அண்ணன் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களே வருக, வரவேற்புரை தருக. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில, மாவட்ட, நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, கிளைக்கழகம், வார்டு, பகுதி பொறுப்பாளர்களுக்கும், சகல அணிகளின் நிர்வாகிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், எங்களை வழி நடத்தும் வழிகாட்டி தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பு வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கும் வெற்றி வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்த முக்கியமான நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மக்கள் நமது தலைவரை ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்ல, ஒரு அண்ணனாக, தம்பியாக பார்க்கிறார்கள். தலைவர் இந்த மக்களை வாக்குகளாக இல்லை, தன் வாழ்க்கையாக பார்க்கிறார். இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். செய்திகள் சொல்லுகிறார்கள், தலைவர் தளபதி தமிழகத்தில் சாலை வளம் வந்தார் என்று ஒரு சிறிய மாற்றம். தலைவர் தமிழகத்தில் சாலை வளம் வரவில்லை, தமிழகம்தான் தளபதியோடு வலம் வருகிறது. நாம் பரப்புரை தொடங்கிய நேரம் ஒரு அலை உருவானது. ஒவ்வொரு ஊருக்கும் தலைவர் வந்து போதெல்லாம் அந்த அலை பரவியது. கன்னியாகுமரி முதல் சென்னை வரை அந்த அலைதான் அடிக்கிறது. இந்த மக்கள் எழுச்சி இன்னும் சில தினங்களில் மாபெரும் சுனாமியாக வரப்போகிறது. தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றப்போகிறது. நிர்வாகிகள், வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், கழக உறுப்பினர்கள் மற்றும் நம் மீது அன்பு கொண்டுள்ள நண்பர்கள் என அனைவரையும் இப்போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். காலை மாலை என இரு வேளைகளிலும் உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் மீண்டும் மீண்டும் நேரில் செல்லுங்கள். நம் சொந்தங்களாகிய மக்களிடம் நமது தளபதியின் திட்டங்களை எடுத்துச் சொல்லுங்கள். நிர்வாகிகள் அனைவரும் வேட்பாளர்களுக்கு தோள் கொடுத்து முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அனைவரையும் அரவணைத்து ஒரு குடும்பமாக தேர்தல் பணியாற்றுங்கள். ஒரு தலைமுறைக்கான மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும் போர் என்பதை மக்களிடம் விளக்குங்கள். உங்கள் உழைப்பு தான் நம் வெற்றியை தீர்மானிக்கும். ஜனநாயகத்தை காக்கவும், உண்மையான மக்களாட்சியை அமைக்கவும், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு வெற்றி பேரணியாக ஒன்றிணைவோம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்த மாதம் இந்த தேதியில் தலைவர் தமிழக முதலமைச்சராக அமர வேண்டும். அதற்கு உங்களுடைய எல்லோருடைய உழைப்பும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் நன்றாக உழைத்து எல்லோரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முழுக்க ஒரு சத்தம். காலையில் வீட்டில், சமையலறையில்
இங்க தாய்மாருங்க அடுப்பை பத்த வச்சா குக்கரில் கூட ஒரே சத்தம், அது விசில் சத்தம். காலையில் மட்டுமல்ல, நடந்து போகும்போது சாலையில் காவலர்கள் ஒழுங்கு பண்ணணும்னு சொன்னா அவங்க கையிலும் ஒரே சத்தம், அது விசில் சத்தம். திக்கெட்டும் திசையட்டும் ஓங்கி ஒலிக்கிற இந்த விசில் சத்தத்துக்காக சமீபத்தில் நாம் ஒரு கேம்பெயின் சாங் பண்ணியிருந்தோம், பரப்புரை பாடல். இந்த தேர்தல் அறிக்கை வெளியீடு நடைபெறுகிற இந்த தருணத்தில் அந்த பரப்புரை பாடலை ஒலிக்க விட்டு நம் உணர்வுகளையும் உள்ளத்தையும் எழுப்புவதற்காக இதோ நம்முடைய விசில் ஆந்தம் கேம்பெயின் சாங் பரப்புரை பாடல். மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது. படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாழ்க்கை ஒண்ணு வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமலே விழி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் வாங்காதுடா. நான் தன்னந்தனியாளு, நீயால நம்ம பாரு. கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. நரல பாத்து கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு, நல்ல பங்க போன நீ விசில கடி ஓட்ட. அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது.
யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும் தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது திரையால வந்தவன் நடை மாறுது அது தாங்கும் மக்களுக்கு துணையாகுது தமிழ்நாட்டை விசிலடிக்க ready. உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கை மக்கள் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய ஒரு ஆவணம். சரித்திரத்தின் பொன்னேடு, புது வரலாறு. இதோ இந்த மேடையில் யாருக்கு தன்னுடைய இந்த அறிக்கையை, இந்த மக்களுக்கான தேர்தல் அறிக்கையை தலைவர் தரப்போகிறார். நம் எல்லோருக்கும் வாழ்வில் ஒரு முறை மருத்துவரோ காவலரோ தேவைப்படுவார்கள். ஆனால் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நாம் உணவு உண்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வாழும் கடவுள் என்று சொன்னால் அது விவசாய பெருமக்கள் தான். விவசாயிகள் இல்லாமல் இந்த நாடே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையை, இந்த நூலை, இதன் முதல் பிரதியை தர்மத்தாயின் தவ புதல்வர் வெற்றி தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் அன்பிற்கினிய விவசாயி அண்ணன் நாராயணன் அவர்கள் இதோ பெற்றுக் கொள்கிறார். உயிர் வளர்க்கும் விதை நெல்லை விவசாயி கரங்களால் பெற்று நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் மக்களின் தேர்தல் அறிக்கை 2026 முதல் பிரதியை விவசாயிக்கு வழங்கி பொன்னாடை போர்த்தி வாழும் தெய்வமான விவசாய பெருமக்களை சிறப்பு செய்கிறார். அந்த விதை நெல் போல வளரட்டும், தமிழகம் வளரட்டும், தமிழக வெற்றி கழகம் வளரட்டும். விவசாயிக்கு நன்றி. அவரை தொடர்ந்து கல்வி பணி செய்யக்கூடிய ஆசிரியர்
உமுல் அபிமா எம்எஸ்சி பிஎட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் மக்களின் தேர்தல் அறிக்கையினுடைய அடுத்த பிரதியை பெற்றுக்கொள்ள. அவரை தொடர்ந்து உண்மைக்கும் உழைப்புக்கும் பேர் போன ஆட்டோ ஓட்டுநர்களின் பிரதிநிதியாக அன்பு சகோதரர் சூர்யா ஆட்டோ டிரைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து மக்களின் தேர்தல் அறிக்கை 2026 சிறப்பு பிரதியை வழங்குகிறோம். அவரை தொடர்ந்து அங்கன்வாடி ஊழியர் திருமதி கே பொன்னி அவர்களுக்கு சிறப்பு பிரதி வழங்குவதற்காக அழைத்து அவருக்கு சிறப்பு செய்து மரியாதை செய்து மகிழ்கிறோம். இந்த அரசாங்கத்தின் ஆணிவேரே அரசாங்க ஊழியர்கள் தான். அடுத்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி எஸ்பி அமர்த்தலிங்கம் ஐயா அவர்களை அழைத்து மரியாதை செய்து நமது அறிக்கையின் சிறப்பு பிரதியை வழங்குகிறோம். நன்றி. அவரை தொடர்ந்து தன் உயிரை பணயம் வைத்து அடுத்த உயிர்களின் பசியை போக்கக்கூடிய ஒருவர்னா அது நம்முடைய மீனவர்கள் தாங்க. மீனவர் சுகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து கைத்தறி நெசவாளர் அன்பு சகோதரர் BS லிங்கப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம் மானம் காப்பதற்காக ஓயாது உழைக்கும் அவரது கரங்களுக்கு மரியாதை செய்து அந்த கரங்களிலும் நமது தேர்தல் அறிக்கை பிரதியை சேர்ப்பதில் பெருமை அடைகிறோம். அண்ணனுக்கு நன்றி. அதை தொடர்ந்து இவர் மாற்று பாலினம் மட்டுமல்ல, சமூகத்தையே மாற்றும் பாலினம் எஸ் அனுஸ்ரீ வேலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரது கரங்களிலும் நம்முடைய தேர்தல் அறிக்கையின் சிறப்பு பிரதி. அவரை தொடர்ந்து இளைஞர் PG வினிஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
அவருக்கும் சிறப்பு பிரதியை வழங்குவதில் மகிழ்ச்சி. அவரை தொடர்ந்து அம்மா எம் வனிதா அவர்களை மகிழ்ச்சியோடு அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி தலைவர் சிறப்பு செய்து சிறப்பு பிரதியை வழங்குகிறார். நமக்கு எம்மதமும் சம்மதம், சுருக்கமாய் சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அதுதான் என்றென்றும் எங்கள் இதயங்களில் இருக்கும். சர்வ மதங்களின் சார்பில் சோஃபியா, லட்சுமி அம்மா, SMS ஹமீது மௌலானா மற்றும் உமுல் ஹபீபா அவர்கள் அனைவரையும் அழைத்து சிறப்பு செய்து தலைவரின் திருக்கரங்களால் மக்கள் தேர்தல் அறிக்கை 2026 வெற்றி தமிழ்நாடு இந்த சிறப்பு பிரதியை வழங்குகிறோம். நன்றி. அனைவரும் அமரலாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வீட்டில் கீதை இருக்கும், ஒரு வீட்டில் பைபிள் இருக்கும், ஒரு வீட்டில் குரான் இருக்கும். இனி தமிழ்நாடு முழுக்க வீட்டுக்கு வீடு விசில் சத்தத்தோடு நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கும். மேடையில் இருந்து கீழே பார்க்கிறேன், எப்போதும் ஒரு மகிழ்ச்சி, ஆனால் இன்று கூடுதல் மகிழ்ச்சி. வழக்கமாக தளபதி, தலைவா என்று கேட்கின்ற குரல்கள் இன்று முதல்வரே முதல்வரே என்று கேட்கிறது. நம்முடைய தேர்தல் அறிக்கை 2026 இதை வெளியிட்டு தலைமை உரை ஆற்ற தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் வருங்கால தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. என்னோட தாய்நாடு, உங்களோட தாய்நாடு, நம்ம தாய்நாடு. நம்ம தமிழ்நாட்டோட முதல் பெருமை நம்ம தமிழ் மொழி. நம்ம தமிழோட முதல் பெருமை நம்ம திருக்குறள். அந்த திருக்குறள் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய அடிப்படை கோட்பாடு. அதனால் திருக்குறளும் நமக்கு ஒரு வழிகாட்டினே சொல்லலாம். அதனால தான் திருக்குறள் சொன்ன
அறம் பொருள் இன்பத்தை அடிப்படையாக வச்சு நம்ம தேர்தல் அறிக்கையோட வாக்குறுதிகள் இருக்கும். திருக்குறள் சொன்ன அறம் பொருள் இன்பத்தில் அறம்னா தூய்மையான மனசோட நல்லது செய்கிறது. நேர்மைன்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கும் இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ். இப்போ பொருள்னு சொன்னால் அது தனி மனிதன் தேட வேண்டிய பொருள்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அரசியல், ஆட்சி முறை, கல்வி, வேளாண்மை மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தேடும் முறைன்னும் சொல்லுவாங்க. இன்பம்னா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ்னு சொல்லலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட இன்பம்? கலங்காத மன உறுதி, அறிவு, தேடல் மற்றும் நேர்மையான உழைப்பு மூலம் வர்றது தான் நிஜமான இன்பம்னு சொல்லலாம். இங்கே அறம் பொருள் இன்பம்னு இந்த மூணுக்கும் பின்னாடியும் நல்ல மனசும் உழைப்பும் நேர்மையும் பொதுவாக இருக்கிறது புரிஞ்சிக்கலாம். இது எல்லாமே அரசியலுக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தானே. நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு சித்தாந்தமாக எடுத்துக்கிட்டது தானே நம்ம தமிழக வெற்றிக் கழகம். அதனால தான் நம்ம கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை கூட நேர்மையான உத்தரவாதம்னு சொல்கிறோம். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டோம். இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்கிறோம். திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றுதான்னு நாம் சொன்னோம் இல்லையா? அது ஏன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்கள். ஏதாவது 1-2 பாயிண்ட்டு கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்குறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜு கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜு வாங்க டோக்கன் கொடுக்குறாரு. 2 பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாற்றி கலரை மாற்றி தந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற இல்லை, ஒரு குடையின் கீழ் இருக்க கொள்கை கூட்டம்தான். ஆனால் இந்த 2 ஊழல் கூட்டம் மாதிரியெல்லாம் நாம் ஏமாற்றவே மாட்டோம். நமக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் ப்ராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். ஆனால் இப்போ செய்யறத செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் இப்போ இதில் சொல்லியிருக்கிறோம். அப்படி நாம் உண்மையாக மனசார யோசித்து சொல்லியிருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான 10 அம்சங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட நம்மளோட விரிவான தேர்தல் அறிக்கையை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். 1, ஒவ்வொரு பெண்ணும் அதிகாரம் மிக்கவர் என்பதை பறைசாற்றும் வெற்றி மகளிர் திட்டங்கள். அதில்
60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலையும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 15,000. பெண்களால் நடத்தப்படும் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன்கள். 2வது, உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான உத்தரவாதம். அதில் 100 காமராஜர் சிறப்பு தரம் கொண்ட பள்ளிகள், காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அனைத்து மாவட்டங்களிலும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை வழங்கும் இலவச உறைவிட பள்ளிகள். ஒவ்வொரு பள்ளியிலும் நவீன உள்கட்டமைப்பு மற்றும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி. ஒவ்வொரு தமிழ் மாணவரின் கல்வி கனவுகளுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை ரூபாய் 20 லட்சம் பிணையில்லா கல்வி கடனுக்கான உத்தரவாதம். எதிர்கால திறன் பயிற்சி மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI மூலம் இயங்கும் இலவச போட்டி தேர்வு பயிற்சி. 3வது, மக்கள் நலம் பேணும் சுகாதார உத்தரவாதம். அதில் போதைப்பொருள் இல்லா தமிழகம், பள்ளி கல்லூரிகளில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மன்றங்கள், ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலான யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதில் புற்றுநோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட நோய்களுக்கான சிகிச்சைகளை உள்ளடக்கியது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச வருடாந்திர சுகாதார பரிசோதனை மற்றும் அனைவருக்கும் மலிவு விலை மருந்துகள் வழங்குதல். 4வது, இளைஞர்களுக்கு ஏணி படிகளாக இருக்கும் உத்தரவாத திட்டங்கள். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களில் வேலையில்லாத ஒவ்வொரு பட்டதாரிக்கும் மாதம் ரூபாய் 4,000 மற்றும் ஒவ்வொரு 12ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாயும் கொடுக்கப்படும். ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சியின் போது பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 10,000 மற்றும் ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 8,000. தொழில் முனைவோராக விரும்பும் இளைஞர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் பிணையில்லா தொழில் முனைவோர் கடனுக்கான உத்தரவாதம். முதல்வர் மக்கள் சேவை நண்பன் என்ற திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீட்டு வாசலிலேயே அரசு திட்டங்களை பெறுவதை உறுதி செய்வதற்காக தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் மாதம் ரூபாய் 18,000 ஊதியத்தில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். அரசு தேர்வுகளுக்கான நிலையான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை உருவாக்கப்பட்டு அதை முறையாக செயல்படுத்தல் மற்றும் அரசு வேலைகளில் காலி பணியிடங்கள் இல்லை என்ற நிலை உருவாக்கம். 5வது, உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டங்கள். அதில் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி.
5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 குறைந்தபட்ச ஆதரவு விலை. கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4500. தென்னை விவசாயிகளுக்கு கொப்பரை தேங்காய் விலை நிலைப்படுத்துதல். குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு நேரடியாக ஆண்டுக்கு ரூபாய் 10,000. 5 லட்சம் இலவச சோலார் பம்ப் செட்டுகள் மற்றும் 100% பயிர் காப்பீடு. 6வது, மீனவர் நலன் காக்கும் மேம்பாட்டு திட்டங்கள். ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடை கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மீனவருக்கும் ரூபாய் 25 லட்சம் விபத்து காப்பீடு. இந்தியாவின் முதலாக மீன்களுக்கு சட்டப்படியான எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் மத்தி, காணாங்கெளுத்தி, இறால் மற்றும் கணவாய் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அனைத்து மீனவர்களுக்கும் நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் லட்சிய திட்டம். 7வது, மக்கள் உரிமை, கண்ணியமான வாழ்க்கை மற்றும் சமூக பாதுகாப்பு உத்தரவாதம். முதியோர், விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியமாக மாதத்திற்கு ரூபாய் 3000. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். அனைத்து வீடுகளுக்கும் 100% குழாய் மூலம் குடிநீர் வசதி. 8வது, அரசு ஊழியர்கள் நல உத்தரவாதம். சட்டப்படி முழு பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை மற்றும் மறுசீரமைப்பு. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ச்சியான அனுபவத்துடன் அனைத்து ஒப்பந்த பணியாளர்களையும் தற்காலிக ஆசிரியர்கள், ஒப்பந்த செவிலியர்கள், தற்காலிக எழுத்தர்கள் போன்றோர் முறைப்படுத்துதல். அங்கன்வாடி ஊழியர் சம்பளத்தை மாதம் 18,000ஆகவும், சமூக சுகாதார உதவியாளர் சம்பளத்தை ரூபாய் 10,000ஆகவும் உயர்த்துதல். 20 வருட சேவைக்கு பிறகு ரூபாய் 15 லட்சத்திற்கு ஓய்வூதிய கருணை தொகை உத்தரவாதம். ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு 5 வருட தொடர்ச்சியான சேவைக்கு பிறகு சம ஊதியம் மற்றும் தாமாகவே பணி நிரந்தரம் ஆகுதல். 9வது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான உத்தரவாதம். அதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் பொற்காலம் என்ற நோக்கில் 2036க்குள் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு MSMEs ரூபாய் 15,000 கோடி சேஃப்டி நெட், மின் கட்டண நிவாரணம் மற்றும் 50 லட்சம் வரையிலான மேம்பாட்டு நிதி. அனைத்து பகுதிகளிலும் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரத்யேகமான ஒரு மாஸ்டர் பிளான். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நகரம் ஆகியவை தமிழ்நாட்டை இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தலைநகராக மாற்றும். அனைத்து முதலீட்டாளர்களாலும் மிகவும் விரும்பப்படும் முதலீட்டு இடமாக தமிழ்நாடு மாறும். 21 நாட்களுக்குள் வணிக உரிமம் உத்தரவாதம் மற்றும் தமிழ் புலம்பெயர் முதலீட்டிற்கான தனி சிறப்பு கொள்கை.
10வது நேர்மையான நல்லாட்சிக்கான உத்தரவாதம். அதில் அரசு திட்டங்களை ரேஷன் உட்பட வீட்டிற்கே கொண்டு வந்து வழங்குதல், எக்காரணம் சொல்லியும் யாரையும் விலக்காத உத்தரவாதம். ஒவ்வொரு அரசு சேவையும் சாதி சான்றிதழ், நிலப்பட்டா, பிறப்பு சான்றிதழ் போன்றவை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சட்டபூர்வமாக வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்தல். லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சி. பொதுமக்களால் நேரடியாக எழுப்பப்படும் பிரச்சனைகளை விவாதிக்க சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு நாள் ஒதுக்கப்படும். மேலும் மாவட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டில் 10% செலவினங்களை மக்கள் விருப்பப்படி தீர்மானித்தல். இந்த விஜய நீங்க 100% நம்பலாம். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். மக்கள் காசிலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்கே நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நம்மளுடைய வேட்பாளர்களும் நானும் வேறு வேறு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர், நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை தான், நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தரை தான் நம்ம வேட்பாளர்களாக நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறது நமக்கு நாமே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. நம்ம வேட்பாளர் ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி. அதனால தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மே 4ஆம் தேதி புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒளி கிடைக்கணும். நம்மளுடைய டிவிக்கு ஆட்சி அமையணும். உங்க மகனுக்கு உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. நீங்கள் எல்லாரும் எனக்காக உங்கள் வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமாக போடுங்க. அது இந்த விஜய்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும் நம்ம தொகுதிகள் தான். ஆனால் மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக, எம்எல்ஏக்களாக இருப்பாங்க. ஆனால் என்னோட தொகுதிக்கு நான் தானே ரெப்ரசன்டேட்டிவ். இறைவன் துணையால, இயற்கையின் துணையால, நம்ம மனதார நேசிக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்ற நாம உறுதியா ஆட்சிக்கு வர்றோம்.
அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நாம என்னவாக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. என் வீட்டுக்கு நான் புள்ள தானே. அப்படித்தான் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகள் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலானதா இருக்கும். அதனால என்னோட தொகுதிக்கு மாசம் மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். அதோட நீங்களும் என்ன சந்திக்கலாம். என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸியா சந்திக்கலாம். உங்க தேவைகளை நான் கேட்காமலே செஞ்சு கொடுப்பேன். அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. இந்த நேரத்தில் மனதெல்லாம் மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்கு. தலைவர் புள்ளி வைக்க சொன்னாலே நீங்க கோலம் போடுவீங்க சிங்க பெண்களே. அவர் உங்களை கோலமே போட சொல்றாரு. இனி விழா கோலம் தான். வெற்றி தமிழ்நாட்டிற்கான தலைவருடைய 10 உத்தரவாதங்களை வெற்றி தமிழ்நாட்டிற்கான 10 உத்தரவாதங்களை வெளியிடும் தருணம். தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் அந்த உத்தரவாதங்கள் வெளியிடப்பட்டு போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் மூவரும் பெற்றுக் கொள்வார்கள். உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வெற்றி தமிழ்நாட்டிற்கான 10 உத்தரவாதங்கள். மகளிர் மேம்பாடு, உலகத்தர கல்வி, சுகாதாரமான தமிழ்நாடு, சமூக பாதுகாப்பு, அரசு ஊழியர் நலன், இளைஞர் முன்னேற்றம், விவசாயிகள் நலன், மீனவர் நலன், தமிழ்நாடு வளர்ச்சி, நல்லாட்சி. இனி தமிழ்நாட்டில் தளபதி தலைவரினுடைய ஆட்சி. நன்றி உரை வழங்க ஆசிரியை உம்முல் ஹபீபா. நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி. அனைவரும் கொடிப்பாடலுக்கு எழுந்து நிற்போம். வெற்றி கழகத்தின் கொடிப்பாடல்.